அன்னாசி பழத்தை வைத்து இதுவரைக்கும் இது மாதிரி செஞ்சுருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே புதுமையான அருமையான ரெசிபிங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் அன்னாசி பழம் எடுத்திருக்கேங்க. இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் பாருங்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பழமும் இருக்குது, ஒரு மீடியம் சைஸ் பழமும் இருக்குது. இதை சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் டாப் போர்ஷனை நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த அளவுக்கு பெருசாக இருந்தது. இந்த அளவுக்கு பெருசாக நமக்கு தேவைப்படாது. அதனால் இந்த அளவுக்கு நான் கட் பண்ணிவிட்டு அந்த டாப் போர்ஷனை எடுத்துட்டேன். இதை மட்டும்தான் நமக்கு தேவை. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் ப்ரெஷர் பேன் வச்சுருக்கோங்க. இதில் நாம் சுத்தமாக கழுவி எடுத்த அன்னாசி பழம் அதை இதில் வச்சிடலாம். 200 ml அளவுள்ள டம்ளரில் நான் 1 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேங்க. அதை இதில் சேர்த்துக்கலாம். கேஸ்கட் போட்டு வச்சுக்கோங்க. கூடவே நான் வெயிட்டும் போட்டிருக்கேன். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசில் விட்டுடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 விசில் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. 3 விசில் விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ பாருங்கள், ப்ரெஷர் நல்லா அடங்கிடுச்சு. நான் மூடியை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், அன்னாசி பழம் வந்து நல்லாவே வெந்திருக்கும். இப்போ நல்லா சூடாக இருக்குது. இதை வெளியில் எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு பேடில் எடுத்துட்டு கொஞ்சம் சூடு நம்ம ஆற விட்டுடலாம். கொஞ்சம் சூடு ஆறினா தான் இதை கை வைக்க முடியும். இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. இதை நம்ம கத்தியை வச்சு 2ஆக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே நமக்கு கத்தி நல்லா சாஃப்டாக உள்ளே இறங்கும். பாருங்கள், நீங்கள் கேட்பீங்க எதுக்காக இதை வேக வச்சு செய்யணும், அப்படியே தோல் சீவி பண்ணலாமேன்ட்டு. நீங்கள் அப்படியே செய்யும் பொழுது ரொம்ப ஹார்டாக இருக்கும் இந்த தோல் எடுக்கிறதுக்கு. இப்போ வேக வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக நமக்கு இறங்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த சதை பகுதிகளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கத்தியை விட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்பூன் வச்சு கூட எடுக்கலாம். ஆனால் இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டம்மு பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் கத்தியில் தான் நம்ம துண்டு துண்டாக நறுக்கி எடுத்துக்கணும். தோல் சீவாமல் சதை பகுதியை மட்டும் நம்ம சீவி எடுத்துக்கலாம். வேக வைக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக கத்தி இறங்குது. அவ்வளோதான். பாருங்கள், எல்லாமே எடுத்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நான் இந்த மாதிரி ஷார்ப்பான ஒரு ஸ்பூனை வச்சு தான் சுரண்டி எடுக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய சதை பகுதி எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் பாருங்கள். இது நம்ம அப்படியே கட் பண்ணும்பொழுது ரொம்ப ஹார்டாக இருக்கும். கை வலிக்க நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வேக விட்டுட்டு நான் அதை கட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பல்ப் எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன். இது ரொம்ப சுலபமான மெத்தடு. நான் 2 பார்ட்லேயும் எடுத்துட்டேன் பாருங்கள். தோல் தான் தெரியுது. அன்னாசி பழத்தை பொறுத்த வரைக்கும் தோல் ரொம்ப தடிமனாக இருக்கும். இப்போ இந்த தோல் நமக்கு தேவை கிடையாது. இதை நாம் மிக்ஸி ஜாரில் மாற்றி விட்டுக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நாம் எடுத்த இந்த சதை பகுதியை நான் மிக்ஸி ஜாரில் மாற்றி விட்டுறேன். இதில் நாம் சுத்தமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய ஜூஸே போதுமானது. நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. அதில் இருக்க ஜூஸே பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு லிக்விடாக கிடச்சிருக்குது. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கோங்க. நாம் அரைச்ச இந்த பேஸ்ட்டு அதை இதில் சேர்த்துக்கலாம். அரைச்ச விடுதை பேனில் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விடுங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் வற்றி வரணும். அதாவது அந்த ஜூஸ் எல்லாமே கொஞ்சம் வற்றி வரணும். கொஞ்சம் திக்காக ஆகட்டும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த ஜூஸ் எல்லாமே வற்றிட்டு கொஞ்சம் திக்காயிட்டு வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். சேர்க்கும் பொழுது எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் எந்த அளவு திக்காக இருக்குதுன்ட்டு. இந்த சமயத்தில் இதுக்கு தேவையான அளவு நம்ம சர்க்கரை சேர்த்து விட்டுக்கலாம். 120 கிராம் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் ஒயிட் சுகர் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம்தான். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நிறைய பேர் இந்த பைனாப்பிளை சாப்பிட்றதுக்கே பயப்படுவாங்கங்க, உடல் சூடு அதிகமாக இருக்கும்னு. அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. உடல் எடையை குறைக்கிறதுக்கு கூட இந்த பைனாப்பிள் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தால் அதை சரி பண்ணும். கர்ப்பம் தரிக்காமல் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த பைனாப்பிள் சாப்பிட்றதுனால கர்ப்பம் தரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அந்த அளவுக்கு நிறைய மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குதுங்க.
கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம், மக்னீசியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்குதுங்க. இதை நாம் அடிக்கடி நம்மளோட உணவில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எப்படி உங்களுக்கு சாப்பிட பிடிக்குமோ அந்த மாதிரி சாப்பிட்லாம். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பச்சையாக கூட சாப்பிட்லாம். இல்லைனா இந்த மாதிரி நம்ம ரெசிப்பியாக செஞ்சும் சாப்பிட்லாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காயிட்டு வரணும். கொஞ்சம் கலந்து விட்டுகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிட்டு வந்துட்டுருக்குது. கொஞ்சம் திக்காக ஆரம்பித்த உடனே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த சமயத்தில் நாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து விட்டுக்கலாம். டேஸ்ட்டு இன்னும் நல்லா இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா நான் பைனாப்பிள் எசன்ஸ் வச்சுருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட எசன்ஸ் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அன்னாசி பழத்தை பொறுத்த வரைக்கும் அதுலேயே ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே நல்லாயிருக்கும். இன்னும் இந்த எசன்ஸ் சேர்க்கும் பொழுது இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கும். நான் வீட்டில் இருந்ததுனால சேர்த்து விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிட்டு வந்துடுச்சு. நம்ம அந்த சேர்த்து விட்ட நெய் எசன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு சரியான பதம். அப்படியே எடுத்து விட்டால் பொறுமையாக விழுது பாருங்கள். இந்த மாதிரி தான் விழணும். இன்னும் ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகும். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள். இப்போ இன்னும் நல்லா திக்காகிட்டு இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதை நான் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளவுதாங்க. அன்னாசி பழத்தை வச்சு அருமையாக நம்ம ஜாம் ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் அன்னாசி பழத்தை நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்றதா இருந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டு கட் பண்ண வேண்டியிருக்கும். அது ரொம்ப ஹார்டாக இருக்கும் அந்த தோல். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் எதுக்காக வேக வச்சு செய்கிறோன்ட்டு. நம்ம வேக வச்சதுனால தான் சாஃப்டாக கத்தி இறங்குச்சு. இல்லைனா ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும். அந்த தோல் சீவுறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஜாமாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா மார்னிங் டைமில் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா 2 பிரெட் சைஸில் தடவிட்டு சாப்பிட்றலாங்க. சப்பாத்தியில் தடவி கூட குழந்தைங்களுக்கு ரோல் பண்ணி லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்பலாம். இப்படி செஞ்சு கொடுத்தா வெறுமனே கூட குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. ஏன்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் அதை சாப்பிட்றதுக்கே பயப்படுவாங்க. இன்னொரு பக்கம் அதை கஷ்டப்பட்டு நறுக்கணுமா அப்படின்னு அதுக்காக வாங்க மறுப்பாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. நீங்கள் அடிக்கடி உங்களோட உணவில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஜாமில் தடவி உங்களுக்கு சாப்பிட்டே காட்டுறேன். நான் 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்கேங்க. பாருங்கள் 1/2 ஸ்பூன் தான் எடுக்க போகிறேன். இப்போ இன்னும் ஆற நல்லா திக்காகிடுச்சு. நம்ம கலர் எதுவுமே போடலை. அதில் இருக்கக்கூடிய நேச்சுரல் கலர் தான். நீங்கள் நாட்டு சர்க்கரை போட்டு செஞ்சிங்கன்னா நிறம் மாதிரி தான் வரும். நான் ஒயிட் சுகர் போட்டதுனால நேச்சுரல் கலர்லேயே இருக்குது. இப்போ 1/2 ஸ்பூன் தான் எடுத்து தடவிட்டேன். இப்போ இன்னொரு ஸ்லைஸை இது மேலே நம்ம அப்படியே ஒட்டி விட்டுட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம். அப்படியே கூட கடித்து சாப்பிட்லாம். ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது எடுத்து சாப்பிட நம்ம சுலபமாக இருக்கும். அப்படியே பாருங்கள் சின்ன சின்ன பீசஸாக அப்படியே நம்ம எடுத்து சாப்பிட்றலாம். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாமா? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ப்ரெட்டில் வச்சோடனே ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம சேர்த்த அந்த இனிப்பு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு புளிப்பு பிடிக்கும்னா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நான் புளிப்பு சேர்க்கலை. ஏன்னா அதிலே லேசான புளிப்பு சுவை இருக்கும். அதுவே போதும், நான் விட்டுட்டேன். புளிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்து விட்டுக்கலாம். மற்றபடி எந்த ப்ரிசர்வேட்டிவும் நம்ம சேர்க்கலைங்க. அருமையாக இருக்குது. இதை நீங்கள் வெளியே வச்சு சாப்பிட்டா 10-15 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். சப்போஸ் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ். பை பாய்.